சுற்றுலாத்துறையில் சறுக்கலை சந்திக்கும் மாலத்தீவு. புதிய அரசு இந்தியாவுடன் நெருக்கம் காட்ட விரும்புகிறது. தீவு நாடான மாலத்தீவு அதன் வருமானத்தில் பெரும் பங்கை சுற்றுலாத்துறையின் மூலமாக ஈட்டி வருகிறது. மாலத்தீவு சுற்றுலாவிற்கு இந்தியாவிலிருந்து எக்கச்சக்கமான மக்கள் செல்வார்கள். மாலத்தீவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையில் கடந்த ஆண்டு இந்தியா முதலிடத்தில் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்தியா 6வது இடத்திற்கு சென்றுள்ளது. கடந்த ஆண்டில் மாலத்தீவில் அதிபராக முயசு பதவியேற்றார். இந்தியாவுடனான நல்லிணக்கத்திலிருந்து விலகி சீனாவுடன் நெருக்கம் காட்டியது முயசு தலைமை. முயசு அதிபராக பதவியேற்றதில் இருந்தே இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்குமான உறவில் சில விரிசல் விழத் தொடங்கியது. மாலத்தீவு மக்களுக்காக உதவி செய்ய அங்கு முகாமிட்டிருந்த இந்திய படையினரை வெளியேற உத்தரவிட்டார் அதிபர் முயசு. அந்த வகையில் இந்திய படையினர்கள் ஒரு குழுவினர் மாலத்தீவின் ஒரு விமான தளத்தில் வெளியேறினார்கள். மீதமுள்ள 2 விமான தளங்களில் உள்ள வீரர்கள் வெளியேற கடந்த மே 10ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வீரர்களுக்கு பதிலாக இந்திய தொழில்நுட்ப குழுவினர் பணியாற்றுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையேயான சுற்றுலா உறவை கடுமையாக பாதித்தது. மேலும் லட்சத்தீவின் சுற்றுலாவை மேம்படுத்த பிரதமர் மோடி அங்கு சென்று போட்டோ எடுத்து அவர் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டு கவனம் ஈர்த்தார். இந்த போட்டோக்களை மாலத்தீவு மந்திரிகள் சர்ச்சைக்குரிய விதத்தில் விமர்சித்தார்கள். இதனால் மாலத்தீவுக்கு முன்பதிவு செய்த பயணத்தை பல இந்தியர்கள் ரத்து செய்தனர். என்னதான் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டாலும் மாலத்தீவிற்கு தொடர்ந்து இந்தியா உதவி செய்து வந்தது. எனினும் மாலத்தீவு அவ்வப்பொழுது இந்தியாவை ஒதுக்கி வந்தது. மாலத்தீவிற்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை குறைந்ததால் பல கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதாம். இந்நிலையில் மாலத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் இக்ராமிம் பைசல் இந்தியருக்கு வேண்டுகோள் விடுத்து இருக்கிறார். இது குறித்து அவர் பேசிய போது, எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. புதிதாக பதவியேற்கும் எங்கள் அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்தே செயல்பட விரும்புகிறது. நாங்கள் எப்பொழுதும் அமைதி மற்றும் நட்பு சூழலை உருவாக்குகிறோம். இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு எங்கள் மக்களுக்கும் அரசாங்கம் அன்பான வரவேற்பை வழங்குவார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற முறையில் மாலத்தீவின் சுற்றுலாவை இந்தியர்கள் தயவு செய்து ஒரு பகுதியாக இருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பொருளாதாரம் சுற்றுலாவை சார்ந்துள்ளது என பேசியிருக்கிறார். மேலும் சமீபத்தில் இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்க இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ரோட் ஷோ மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தியது மாலத்தீவு. ஆனால் தற்போது இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருப்பதால் மாலத்தீவில் அந்த பிளானும் சரிபட்டு வரவில்லை. இந்தியர்களின் வருகை பெரிதும் எதிர்பார்க்கும் மாலத்தீவு பொருளாதாரத்தில் பெரிய அடி வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்திய விமானங்களை இயக்கும் திறன் எங்கள் இராணுவத்திற்கு இல்லை. மாலத்தீவு அந்தர்பல்டி. மாலத்தீவில் இருந்து இந்திய இராணுவம் முழுமையாக வெளியேறி சில நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்தியா வழங்கிய 3 விமானங்களை இயக்கும் திறன் கொண்ட விமானிகள் மாலத்தீவு இராணுவத்திடம் இல்லை என்பதை அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கசான் மௌமின் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே கடந்த சில காலமாக மோதல் போக்கு நிலவி வருவது அனைவருக்கும் தெரியும். மாலத்தீவில் உள்ள இந்திய இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதை அந்நாட்டின் அதிபர் முயசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது போன்ற நியூஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு என்றும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.